Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்களுடைய பேன் கார்டையும் லிங்க் பண்ணிட்டீங்க அல்லது உங்களுடைய ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இந்த ஆதார் கார்டை உங்களுடைய பேன் கார்டில் கம்பல்சரியாக லிங்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக நீங்கள் இதுவரையும் அந்த உங்களுடைய பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் ஃபீஸ் 1000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு அது நீங்கள் அந்த ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணியே ஆகணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த வெப்சைட்டோட லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அஃபிஷியல் வெப்சைட் நாம் இப்போ வந்தாச்சு. இதில் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதற்கு கீழே பாருங்க, என்டர் தி ஃபாலோயிங் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டு பேன் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய பேன் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பரை ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டு கீழே ஆதார் நம்பரை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ண உடனே இங்கே பாருங்க, வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்னேபிளாக இருக்கும், ப்ளூ கலரில் வந்துடும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். யுவர் பேன் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேன் நம்பர் போட்டிருப்பாங்க. இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சில பேர் லிங்க் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் பேன் இஸ் நாட் லிங்க்டு வித் கிவன் ஆதார் அப்படின்னு வந்துடும். நாட் லிங்க்டு அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த 1000 rupees ஃபைன் கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு தான் உங்களுடைய பேனும் ஆதாரும் லிங்க் பண்ண முடியும். யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பேனும் ஆதார் லிங்க் ஆகிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி தாங்க நீங்க இந்த ஆதார் கார்டு பேன் கார்டோட லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.